சட்டம் ஒழுங்கு மிக முக்கியமான பிரச்சனை. வேற ஒரு கேள்வி, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறதுல ரொம்ப மோசமாக சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மோர் தென் 50% சொல்லியிருப்பாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு ஊழலுங்கிறது தான் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நேரடியாக பாதிக்கக்கூடியது. அதை இவர்கள் சொல்ல முடியல. ஏன்னா ஊழல் இல்லைன்னு எங்களால் சொல்ல முடியும். ஊழலற்ற ஆட்சி கொடுத்தேன், திமுக ஆட்சியில் ஊழல் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பணும்ல. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அக்கா கனிமொழி அவர்களோ இன்னும் மற்ற பெருமக்களோ வந்து திமுக ஆட்சியில் போய் ஊழல்னு சொல்கிறீங்க, எங்கள் ஆட்சியில் ஊழல் இருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்ல முடியல. ஸோ ஊழல் தான் மக்கள் பெருசாக நினைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்களால சொல்ல முடியல. சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமான கண்கூடாக பார்த்துருக்காங்க. ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவியை ஏடிஎம்கே உள்ள கிளம்பிருக்காங்க. அவர் ஒரு நிதர்சனமான சாட்சியாக அந்த குடும்பம் இருக்குது. ஜெயக்குமார் ஜெய்சிங் திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. இது மாதிரி நம்ம 100 பாலியல் வன்முறைகள் 100 கொலைகள் கண்கூடாக பார்த்துட்டோம். அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு இப்படி தூத்துக்குடி சம்பவம் ரொம்ப ரீசெண்ட்டு. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்துருங்க, சென்னை கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பார்த்துருக்கீங்க, 100 அண்ணா நகர் கோயம்பேடுன்னு தமிழ்நாட்டில் சொல்ல ஒரு இடம் பாக்கி கிடையாது. அவ்வளோ வேலூர் வச்சுங்க, விருதுநகர் வச்சுக்கோங்க, அவ்வளோ இடங்கள்ல. அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்கணும், ஊழலே இல்லைன்னோ அவங்களால சொல்ல முடியல. 8000 ரூபாயும் எடுபடலை. அப்போ என்ன செய்வாங்க? பாஜக தான் முன்னெடுத்துருக்காங்க.